இப்போ களத்தில் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து களத்தில் இருக்கார். பேக்ரவுண்டில் விஜய் வந்து ஆப்ரேட்டும் பண்ணுறார். அவர் இந்த மாதிரியா நடந்தால் தான் வந்து நடத்த முடியும், இல்லைனா வந்து இதோட ஏற கட்டிட்டு போக வேண்டியதான் இந்த எலெக்ஷனோட அப்படின்ற சூழ்நிலையில். தொடர்ச்சியாக இது வந்து கட்சியை நடத்தணும்னா அவரோட அறிவுரை பிரகாரம், எஸ்.ஏ. சந்திரசேகரோட அறிவுரை பிரகாரம் அவரும் வந்து பல கட்டங்களில் பேசி செங்கோட்டையன் வந்து சரியான சாய்ஸு. ஏன்னா வந்து 50 வருடம் அனுபவம் இருக்குது. 9 தடவை வந்து 21 வயசுலேருந்து எம்எல்ஏவாவெல்லாம் இருந்திருக்காரு. 9 தடவை 8 தடவை கோபிச்செட்டிப்பாளையம், ஒரு போல சத்தியமங்கலத்தில் வந்து இருந்திருக்காரு எம்எல்ஏவா. மினிஸ்டராக இருந்திருக்கார், டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர், பல இதுகள்லாம் அவருக்கு அனுபவம் இருக்குது. பியூரோக்ரஸி எல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகளும் தொடர்பில் இருந்தவங்க தான் இவரோட. அதனால் அவரை வந்து அரவணைச்சிக்கிட்டா இது வந்து சரியான நகர்வாக இருக்குன்னு சொல்லி இங்கே போனால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவர் ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டார். இது வந்து தாவேக்கான்ற குதிரை வந்து ரேஸில் ஜெயிக்க போகுது, எப்படி இருந்தாலும் நெக் டு நெக்கில் ஜெயிச்சிடும் அப்படின்ற சூழ்நிலையை வந்து அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து அவரோட கால்குலேஷன் வந்து கள ஆய்வெல்லாம் செஞ்சு என்ன தகவல்கள் வருதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 35% வாக்குகளுக்கு மேலே வந்து தாவேக்கா பெறும் அப்படின்றதான் திமுக மட்டத்துக்கும் மேல் மட்டத்துக்கும் தெரியும். இவங்க மற்ற இடத்துல இருக்கும் அமித்ஷா முதற்கொண்டு எல்லாருக்கும் வந்து தகவல்கள் போயிடுச்சு. 35% மேலே வந்து தாவேக்கா வெற்றி குதிரை. அதான் நெக் டு நெக்கா வந்து கிட்டத்தட்ட ஒரு 115 சீட்லேருந்து 125 சீட்டு வரைக்கும் பெறுவாங்க அப்படின்ற தகவல்கள் போயிடுச்சு. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஜெயிக்கிற குதிரையில் பந்தயம் கட்டி ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி போயிட்டார். துணை முதலமைச்சர் அப்படின்ற நிபந்தனையை விதைச்சிருக்கிறதா தான் தகவல்கள் வருது விஜய்கிட்ட. அந்த அடிப்படையில் தான் அவர் அங்கே போயிருக்கார். அது மட்டும் இல்லாமல் கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நேரடியாக வந்து விஜயிடம் பேசவும், விஜய் மட்டும் இல்லாமல் எஸ்.ஏ. சந்திரசேகர் மூலம் விஜய்க்கு அணுகவும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை அவர் உருவாக்கி வச்சிருக்கார். புஷி ஆனந்துக்கும் ஆதவ் அர்ஜுனுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து அவர் கூட அவர் சொல்லியிருக்காரு நேற்று. அவங்களோடையும் வந்து கலந்து ஆலோசிச்சு என்னை வந்து அணுகி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உண்மையான தகவல் என்னென்னா, இனிமேல் வந்து செங்கோட்டையன் சொல்கிறது அங்கே வந்து 95% அங்கே வந்து அவர் சொல்கிறது நடக்கும். செங்கோட்டையனை பொறுத்தளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அந்த கொங்கு பெல்ட்டில் வந்து இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, செந்தில் பாலாஜி, செங்கோட்டையன், அப்புறம் வந்து அண்ணாமலை ஒரு இது ஸ்ட்ராட்டஜி. அவர் வந்து தனிப்பட்ட பிஜேபின்னு கொங்கு பெல்ட்டில் அவர் தனியாக தனிப்பட்ட தலைவராக வழங்குறாரு. எடப்பாடி, இது 4 கொங்கு பெல்ட்லேயே வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய கொங்கு பெல்ட் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த முதல்வர் யார் அப்படின்றத வந்து நிர்ணயிக்க போகுது. அந்த முக்கியமான கட்டங்கள் இந்த 4 பேர் திசை திருப்பி விடுற சிதறி அடிக்கிற ஓட்டுக்கள் தான் வந்து இன்றைக்கி வந்து தமிழக அரசியலில் வந்து மிகப்பெரிய. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தெளிவாக வந்து நீலகிரி, கோவை, ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர் இந்த பெல்ட் எல்லாம் வந்து இவருக்கு கொடுத்துட்டாங்க. யாருக்கு? ஒருங்கிணைக்கும் பொறுப்பாளராக வந்து இவரை போட்டிருக்காங்க செங்கோட்டையில். ஏன்னா அங்கே தான் அதுதான் முக்கியமான பெல்ட்டு. ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன் சார். செங்கோட்டையன் ரிலேட்டபிளாக அந்த நியூஸ் வந்து கொஞ்சம் ஓஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அதிமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள்ட்ட கேட்கும்போது, அண்ணன் செங்கோட்டையன் எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. என்னதான் அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு 50 ஆண்டுகள் தன்னோட கட்சியில் பயணித்தவர், 50 ஆண்டுகளுக்கு மேலாகவே பயணித்தவர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எமோஷனல் இருக்க தான் செய்யும். பட் இப்போ செங்கோட்டையன் டிவிகேவில் என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் போட்டிருக்காரு, என்ன கதைகள்? இந்த நகர்வு வந்து பார்த்திங்கன்னா பல நாட்களாக யோசித்து இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். எல்லா தரப்புல இருந்தும் வந்து இப்போ பல பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் முக்கியமான தலைவர்கள், எக்ஸ்எம்எல்ஏ, மேயரு, இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எல்லாமே அதிமுகலேருந்து இந்த 2021 அப்புறம், அதுக்கு முன்பாகவும் சரி, எடப்பாடியினுடைய செயல்பாடுகள் பிடிக்காமல் வந்து நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியே அனுப்பப்பட்டார்கள், வெளியே போயிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட ஒரு 60 முக்கியமான தலைவர்கள் வந்து இந்த மாதிரியான நிலைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். ஒன்று அமமுகவில் போயிருப்பாங்க, இல்லை ஓபிஎஸோட சுற்றிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி பல கட்டங்களாக பிரிக்கப்பட்டு
ஒரு 4-5 அணிகளாக வந்து செயல்பட்டு வந்தாங்க. இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து அந்த அத்திக்கடவு பிரச்சனையில் வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய படமும் எம்ஜிஆருடைய படமும் இல்லாமல் வந்து இதை வந்து அந்த வெற்றி விழா மக்கள் ஒருங்கிணைத்த வெற்றி விழாவில் வந்து தலைமை ஏற்றதுனால அதை வந்து எதிர்ப்பு தெரிவித்து அவர் கலந்து கொள்ளலை. அங்கேருந்து பிரச்சனைகள் ஒரு விஸ்வரூபமாக இதுவாயிருக்கு. அங்கேருந்து மட்டும் இல்லை, ஏற்கனவே இவருக்கு வந்து மன உறுத்தல். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த சூழ்நிலையில் செங்கோட்டையனை தான் வந்து சசிகலா அம்மையார் வந்து அறிவிக்கிறதா இருந்தாங்க. ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக வந்து அவரே வேணான்னு சொன்ன மாதிரி கேள்விப்பட்டேன். வேணான்னு சொல்லலை, பட் அவரிடம் அந்த பலம் இல்லை, பணபலம் இல்லாததுனால இவர் வந்து ஒத்துக்கிட்டார். ஒரு எம்எல்ஏக்கு வந்து கிட்டத்தட்ட 5 கோடிக்கு மேலே வந்து கொடுக்குறதா ஒத்துக்கிட்டு கொடுத்தாரு அப்படின்றதான் தகவல்கள் வருது. இவர் வந்து அந்த அளவுக்கு பணபலம் இல்லை, 5 கோடிலாம் கொடுக்க முடியாது ஒரு எம்எல்ஏக்கு அப்படின்ற சூழ்நிலையில் இவர் வந்து விலகிட்டார். இதுதான் வந்து, ஆனால் இவருக்கு ரொம்ப நாளாக மன உறுத்தல் இருந்தது. அதை நிறைவேற்றுறதுக்கு தான் இன்றைக்கி வந்து திமுகவில் போகலாம் அப்படின்னு சொல்லி பல தரப்பட்ட அழைப்புகள் வந்ததாக சொல்கிறாங்க. சேகர் பாபு பல இரவுகளில் வந்து அழைத்து பேசி அண்ணா வந்துருங்கண்ணே, எப்படியாவது நான் உங்களை நம்பி சொல்லிட்டேண்ணே தலைமைக்கு, நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன், செங்கோட்டையனை நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்னு ஸ்டாலினுக்கு உறுதிமொழி அளித்தது எல்லாம் தகவல்களாக வருது. அதை பல கட்டங்களாக பேசி வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து தாவேகாவிலிருந்து ஒரு அழைப்பு இருந்ததாக தெரிகிறது. விஜய்கிட்ட இருந்து அழைப்பு இருந்ததாக தான் தெரியுது நேரடியாகவே. ஏன்னா அவங்க வந்து என்னன்னா, இந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் வந்து அதை ஒருங்கிணைக்கிறது, இதை கட்டமைக்கிறது, அவரோட பிரச்சாரத்தை கட்டமைக்கிறதுக்கு ஒரு திறமையின்மை வந்து ஆதவ் அர்ஜுன்கிட்டையும் வந்து புஷி ஆனந்துக்கிட்டையும் இருந்ததாக தான் விஜய் நினைக்கிறாரு. இப்போ களத்தில் வந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து களத்தில் இருக்கார். பேக்ரவுண்டில் விஜய் வந்து ஆப்ரேட்டும் பண்ணுறார். அவர் இந்த மாதிரியாக நடந்தால் தான் வந்து நடத்த முடியும், இல்லைனா வந்து இதோட ஏற கட்டிட்டு போக வேண்டியதான் இந்த எலெக்ஷனோட அப்படின்ற சூழ்நிலையில். தொடர்ச்சியாக இது வந்து கட்சியை நடத்தணுன்னா அவரோட அறிவுரை பிரகாரம், எஸ்.ஏ. சந்திரசேகரோட அறிவுரை பிரகாரம் அவரும் வந்து பல கட்டங்களில் பேசி செங்கோட்டையன் வந்து சரியான சாய்ஸு. ஏன்னா வந்து 50 வருடம் அனுபவம் இருக்குது. 9 தடவை வந்து 21 வயசுலேருந்து எம்எல்ஏவாவெல்லாம் இருந்திருக்காரு. 9 தடவை 8 தடவை கோபிச்செட்டிப்பாளையம், ஒரு போல் சத்தியமங்கலத்தில் வந்து இருந்திருக்காரு எம்எல்ஏவா. மினிஸ்டராக இருந்திருக்காரு, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர், பல இதுக்கெல்லாம் அவருக்கு அனுபவம் இருக்குது. பியூரோக்ரஸி எல்லாம் ஐஏஎஸ் அதிகாரிகளும் தொடர்பில் இருந்தவங்க தான் இவரோட. அதனால் அவரை வந்து அரவணைச்சிக்கிட்டா இது வந்து சரியான நகர்வாக இருக்குன்னு சொல்லி அழைத்து அவருக்கு முக்கியமான பொறுப்பு 27 பேரை கொண்ட ஒருங்கிணைக்கும் குழு, அந்த குழுக்கு தலைவர் ஒருங்கிணைக்கும் தலைவராக போட்டிருக்கிறாங்க. இதுதான் விஷயம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன நிபந்தனைகள் அப்படின்னு நம்ம முக்கியமாக பார்க்கணும். நிபந்தனைகள் இல்லாமல் இந்த காய் நகரத்தில் நடத்தப்படல. திமுகவுக்கு போனால் வெறும் மினிஸ்டர் தான் ஆக முடியும், ஓரம் கட்டிடுவாங்க ஒரு டேர்மோட சரி. அதுக்கப்புறம் அவரோட இம்பார்ட்டன்ஸே ஏற கட்டி ஓரம் கட்டி அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. இன்னும் அவருக்கு ஒரு 78 வயசு ஆயிடுச்சா, 77 இன்னும் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் அப்படியே 82 ஆயிடுச்சுன்னா நடத்துக்கு நகர்ந்துருவாரு. ஆமாம், அவரை இப்போ வீசிட்டாங்க. துரைமுருகனை தூக்கி வீசியாச்சு. உறுதியான தகவல்கள் வந்து என்னென்னா, துரைமுருகன் அவுட் ஆஃப் த போர்டு. அதனால் வந்து இந்த பிறந்தநாள் விழாவில் அவர் சரியான முறையில் உதயநிதி ஸ்டாலினோட பிறந்தநாள் விழா சலசலப்போடு தான் பங்கேற்றார் அப்படின்லாம் தகவல்கள் வருது. உறுதியான தகவலா? உறுதியான தகவல். ஆனால் வந்து இந்த மன உளைச்சலோடு இருந்திருக்காங்க இவர் துரைமுருகன் அவர்கள். ஏன்னா அவருக்கு கிடையாது, உறுதியாக வந்து சீட்டு கிடையாதுன்னு ஆகிப்போச்சு. பொன்முடி, கே.என். நேரு இவங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு அடிசர்களாக வரும். ஏன் இந்த செங்கோட்டையன் என்ன நிபந்தனைகளை, அங்கே போனால் திமுகவில் போனால் இப்படி ஆயிரும் அப்படின்னு தெரிஞ்சு போய் தான் என்ன பண்ணிட்டாருன்னா, டக்குன்னு ஒரு நல்ல முடிவு அப்படின்ற சூழ்நிலையில் இங்கே போனால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவர் ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டார். இது வந்து தாவேக்கான்ற குதிரை வந்து ரேஸில் ஜெயிக்க போகுது, எப்படி இருந்தாலும் நெக் டு நெக்கில் ஜெயிச்சிடும் அப்படின்ற சூழ்நிலையை வந்து அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து அவரோட கால்குலேஷன் வந்து கள ஆய்வெல்லாம் செஞ்சு என்ன தகவல்கள் வருதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 35% வாக்குகளுக்கு மேலே வந்து தாவேக்கா பெறும் அப்படின்றதான் திமுக மட்டத்துக்கும் மேல் மட்டத்துக்கும் தெரியும். இவங்க மற்ற இடத்துல இருக்கும் அமித்ஷா முதற்கொண்டு எல்லாருக்கும் வந்து தகவல்கள் போயிடுச்சு. 35% மேலே வந்து தாவேக்கா வெற்றி குதிரை அதான். நெக் டு நெக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு 115 சீட்லேருந்து 125 சீட்டு வரைக்கும் பெறுவாங்க அப்படின்ற தகவல்கள் போயிடுச்சு.
அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஜெயிக்கிற குதிரையில் பந்தயம் கட்டி ஏறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி போயிட்டார். கடைசி ஆசையாக வந்து ஒரு முதலமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் அப்படின்ற நிபந்தனையை விதைச்சிருக்கிறதா தான் தகவல்கள் வருது விஜய்கிட்ட. அந்த அடிப்படையில் தான் அவர் அங்கே போயிருக்கார். அது மட்டும் இல்லாமல் கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நேரடியாக வந்து விஜயிடம் பேசவும், விஜய் மட்டும் இல்லாமல் எஸ்.ஏ. சந்திரசேகர் மூலம் விஜய்க்கு அணுகவும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை அவர் உருவாக்கி வச்சுருக்கார். புஷி ஆனந்துக்கும் ஆதவ் அர்ஜுனுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து அவர் சொல்லியிருக்காரு நேற்று. அவங்களோடையும் வந்து கலந்து ஆலோசிச்சு என்னை வந்து அணுகி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் உண்மையான தகவல் என்னென்னா, இனிமேல் வந்து செங்கோட்டையன் சொல்கிறது அங்கே வந்து 95% அங்கே வந்து அவர் சொல்கிறது நடக்கும் அப்படின்ற சூழ்நிலை உருவாகிருக்கு. ஸோ இதுதான் வந்து கள நிலவரம். இதன் பிரகாரம் தான் நேற்று வந்து அவர் வந்து கட்சியில் சேர்ந்துட்டார். நிறைய பேர் வந்து சொல்லலாம், அங்கே வந்து அந்த அத்திக்கடவுல வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் இல்லாமல் சண்டை போட்டு போனவர் வந்து இன்றைக்கி வந்து அங்கே எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் இல்லையா. ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை வச்சுட்டு கூட அவர் வந்து அந்த பதவியை ஏற்றிருக்கலாம், தாவேகால இணைந்திருக்கலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து புதிய கட்சி, அவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு சில விஷயங்களில் கொள்கை ரீதியாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அம்பேத்கர், பெரியார், காமராஜர், அந்த நாச்சியார் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து இன்னும் அவங்களுக்கு பிடிமானம் இல்லாதனால அங்கே போய் அது ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்கக்கூடாதுன்னு தான் அப்படியே போய் சேர்ந்துட்டார். இனிமேல் வந்து என்னென்னா, அவர் சொல்கிற விஷயங்கள் நடக்கும். ஏன்னா அவர் வந்து துணை முதலமைச்சராக ஆவார்ன்றது உறுதியாயிடுச்சு. ஸோ இங்கேருந்து எடப்பாடிக்கிட்ட இருந்தாலும் சரி, திமுகவில் போனாலும் சரி, எதுவுமே நடக்காது. அல்லது வந்து சசிகலா அம்மையார், டிடிவி, அது மட்டும் இல்லாமல் வந்து ஓபிஎஸ் இவங்களாம் ஒருங்கிணைஞ்சு தனி அணியாக வந்து செயல்படலான்னா அதுவும் வந்து சாத்தியக்கூறுகள் அங்கே வந்து எடுப்படாதுன்ற சூழ்நிலை வந்து தெரியும். ஏன்னா டிடிவி வந்து ரொம்ப அக்ரெசிவாக போயிட்டுருக்காரு எந்த ஒரு விஷயம்னாலும். ஸோ ஆகையினால இந்த விஷயங்கள் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து இது வெற்றி குதிரை அப்படின்ற ஒரே எய்மோட அவர் போய் சேர்ந்துட்டார். செங்கோட்டையன் இல்லைனாலும் டிவிக்கு ஜெயிக்கும் இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இது வந்து இன்னும் இது பூஸ்ட் மேல சவாரி பண்றாங்கன்னா தெரியுன்னே தானே போய் ஏறுறாங்க. ஆமா அது வந்து ஜெயிக்க போதா, அதுதான் வந்து உறுதியா ஜெயிக்க போகுதுன்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒன்று அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும், இல்லை திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும். அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இப்போ ஒரு இது உருவாயிருக்கு. ஸோ இந்த நிலவரம் இப்படி இருக்க சூழ்நிலை தான் இவர் போய் சேர்ந்துருக்காரு. இந்த 2 கண்டிஷன்கள் வச்சு தான் வந்து தான் சொல்கிற விஷயங்களை வந்து 95% 90% வந்து தட்டாமல் வந்து நடக்கும்ன்ற உறுதிப்பாட்டோடு தான் அங்கே போயிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து அவருக்கு அந்த முகப்பொலிவோடு இருந்தார். நேற்று பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா அவருக்கு ஏதோ ஒரு பதவியை பிடிச்ச ஒரு சிஎம்ஏ ஆன ஒரு நிலைப்பாட்டில் தான் அங்கே போய் நின்னார். அந்த பொன்னாடை போற்றி அவர் வரவேற்கும் போதெல்லாம் அப்படின்னு தான் அந்த பாடி லாங்குவேஜ் காமிக்குது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ செங்கோட்டையனை பொறுத்தளவுக்கு வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த கொங்கு பெல்ட்டில் வந்து இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, செந்தில் பாலாஜி, செங்கோட்டையன், அப்புறம் வந்து அண்ணாமலை ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவர் வந்து தனிப்பட்ட பிஜேபின்னு கொங்கு பெல்ட்டில் அவர் தனிப்பட்ட தலைவராக விளங்குறாரு. எடப்பாடி, இது 4 கொங்கு பெல்ட்லேயே வந்து ஒரு கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய கொங்கு பெல்ட்டு தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த முதல்வர் யார் அப்படின்றத வந்து நிர்ணயிக்க போகுது. அந்த முக்கியமான கட்டங்கள் இந்த 4 பேர் திசை திருப்பி விடுற சிதறி அடிக்கிற ஓட்டுக்கள் தான் வந்து இன்றைக்கி வந்து தமிழக அரசியலில் வந்து மிகப்பெரிய. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப தெளிவாக வந்து நீலகிரி, கோவை, ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர் இந்த பெல்ட்டெல்லாம் வந்து இவருக்கு கொடுத்துட்டாங்க. யாருக்கு? ஒருங்கிணைக்கும் பொறுப்பாளராக வந்து இவரை போட்டிருக்காங்க செங்கோட்டையில். ஏன்னா அங்கே தான் அதுதான் முக்கியமான பெல்ட்டு. மற்ற இடங்களில் ஓட்ஸ் எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து விஜய்க்கு வந்து ஸ்ட்ராங்காக வர்றது, அந்த இதை ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க. ஸோ இதை தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் சொல்கிறாங்க பீகார் எலெக்ஷனில் அவரோட கள ஆய்வாளர், அரசியல் வல்லுநர் வந்து பிரசாந்த் கிஷோரே தோற்று போயிட்டார், அவருக்கு அறிவுரை சொன்னவர், இவங்க வந்து விஜயும் அதே மாதிரி தான் எடுப்பட மாட்டார். ஆனால் உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே பிரசாந்த் கிஷோர் வந்து கடந்த ஒரு 2 வருஷமாக தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு மக்களோடு மக்களாக.
அவர் வந்து ஏற்கனவே வந்து கள ஆய்வாளர், அரசியல் நிபுணர். அதுதான் அந்த செயல்பாடுலாம் மக்களோட தொடர்பில் இருந்தார். அவர் நேரடி தொடர்பு கிடையாது. இப்போ தான் கடந்த ஒரு 2-2.5 வருஷமாக தொடர்பில் போகிறாரு பீகாரில். இங்கே அப்படி கிடையாது. நம்ம விஜய் சொன்ன ஒரு பாயிண்ட்டை வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நாங்கள் வந்து கட்சி வந்து சும்மா ஆரம்பிக்கல, ஏற்கனவே வந்து இல்லந்தோறும் சென்று உள்ளங்களில் வந்து புகுந்துட்டு, மக்களோட உள்ளத்தில் புகுந்துட்டு தான் நாங்கள் வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்றதான் பாயிண்ட்டை வந்து பரப்புரையிலலாம் சொல்கிறாரு. அது உண்மை. அந்த போக்கில் தான் வந்து நான் சொல்கிறேன், நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள், கள ஆய்வாளர்கள் சொல்கிறதெல்லாம் வந்து 35% மேலே வந்து வாக்குகள் கடந்துடுச்சு தான் நம்ம சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 115 சீட்டுக்கிட்ட இவங்க வருவாங்கன்றது உறுதியான சொன்ன மாதிரியும் ஒரு தகவல் இருக்குது. அதே நம்பர் தான் 115. ஆமாம், கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சுக்கு தான் போயிட்டாங்க. மெஜாரிட்டியை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி 125 சீட்டை கடந்துருவாங்க இவங்க தனிப்பட்ட முறை. அந்த திமுக 3வது இடத்துக்கு தள்ளப்படும் அப்படின்ற சூழ்நிலை உருவாகி, இரண்டாவது அதிமுக பிஜேபி கூட்டணி தான் வரும் அப்படின்றதான் சூழ்நிலை தான் உருவாகிருக்கு. ஏன்னா இப்போ ஃபுல் ஆன்டி இன்கம்பன்சி வந்து பெருகி போச்சு. இப்போ இந்த உதயநிதி ஸ்டாலின் பண்ண அட்டகாசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சனாதனத்தில் ஆரம்பித்து அந்த ட்விட்டரில் ஷேர் பண்ணார் பாருங்க, அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் பார்த்து இன்னும் வெம்பி போயிருக்காங்க. இன்னொன்று சொன்னீங்களா சார், அந்த கொங்குல 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னது சார்? அது வந்து ஒரு அந்த ஓட்டுகளை சிதறடிக்கும். இது வந்து அண்ணாமலை ஒரு ஃபேக்டரு கொங்குல, செந்தில் பாலாஜி, இவர் செங்கோட்டையன், எடப்பாடி கொங்கு பெல்ட்டு தான். இதுதான் வந்து பிரைம், அதை முக்கியமாக டிசைட் பண்ண போகிறது அதுதான். இந்த தமிழக அரசியல் அடுத்த முதல்வர் யாருன்னு. அதனால் அவர் வந்து ஸ்ட்ராங்காக வந்து உறுதிப்பாட்டோட துணை முதல்வர் எனக்கு வேணும் அப்படின்றத வந்து கேட்டு வாங்கியிருக்கார். அது கண்டிப்பாக அவர் கொடுத்து தான் ஆகணும். அந்த சூழ்நிலை தான் இங்கே வந்து உருவாகிருக்கு. ஸோ அந்த கண்டிஷனில் தான் வந்து செங்கோட்டையன் அங்கே போய் சேர்ந்துருக்காரு. இது காலத்தின் கட்டாயம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா வந்து இந்த மாற்றத்தை மக்கள் விரும்புகிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்த செங்கோட்டையனோட இணைப்பு, தேவைக்காவனோட இணைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வரவேற்கக்கூடிய சூழ்நிலையில் இது வந்து இருக்குது. ஏன்னா நீங்கள் போக தெரியும் இதனோட பரிணாமம் வந்து, நீங்கள் சர்வே ரிசல்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால தான் வந்து இப்போ ஸ்டாலினுக்கு வந்து அடி வயது கலங்கி போயிருக்காரு. என்ன மாத்திரை சாப்பிட்டாலும் இது வந்து தீராது அப்படின்ற சூழ்நிலைக்கு நேற்று நைட்டெல்லாம் தூக்கம் இருந்திருக்காது. இங்கே பெருத்த அடி. ஏன்னா அவங்க உதயநிதி ஸ்டாலினோட பிறந்த நாள் வந்து டோட்டலாக ஃப்ளாப் ஆகி போச்சு, எடுபடல. இல்லை சார், இப்போ இந்த நியூஸ்னால அந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வந்து நேற்று இரவு நடந்தது. அதில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி வந்து இன்னைக்கு வர்றவங்க யாரோ இளைஞர்கள் எங்கள் பின்னாடி இருக்காங்க, எங்கள் கட்சி பின்னாடி இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே இளைஞர்கள் எங்களுடைய துணை முதலமைச்சர் பின்னாடி தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் பொன்முடி அவர்கள். அதான் பின்னாடி இருக்காங்கன்னா என்ன சொல்றாரு அவரு? விஜய் பின்னாடி இளைஞர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உதயநிதி பின்னாடியும் இளைஞர்கள் இருக்காங்க. அப்படி எதுவும் கிடையாது. நான் எதுவும் பார்த்த மாதிரி தெரியல. இளைஞர்கள் ஆர்ப்பரிக்கிறது நீங்களே பார்க்கலாம் கண்கூட. யாருக்கு ஆர்ப்பரிக்கிறாங்க? விஜய்க்கு தான் ஆர்ப்பரிக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு நேற்று வந்து நீங்கள் காசை கொடுத்து வேணால் பேனர்கள் போஸ்டர்கள்லாம் அடிச்சிருக்கலாம். திமுகவில் இருக்கிறவனே உதயநிதி ஸ்டாலின் பிறந்தனால வந்து இந்த அளவுக்கு விஜய்க்கு கொண்டாடக்கூடிய அளவுக்கு வந்து இவங்களுக்கு கொண்டாடி இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக கிடையாது. இது வந்து அந்த பிரம்மாண்டத்தை உருவாக்கணும்னு நினச்சாங்க, அது தோல்வி அடைஞ்சு போச்சு. இவங்க பண்ண கூத்தெல்லாம் தெரியல என்னென்ன பண்ணாங்கன்னு. பெரிய கருப்பன் என்னென்ன பண்ணார், லேடிஸை டான்ஸ் ஆட விட்டு வேடிக்கை பார்த்தாங்க. அந்த மாதிரிலாம் வந்து கேவலமான ஒரு தரங்கட்ட பிறந்தநாள் விழாவை கொண்டாடிட்டு அதுவும் ஃப்ளாப் ஆகி போச்சு, மக்கள் மத்தியில் எடுபடலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த இணைப்பு தான் எல்லாரும் உன்னிப்பாக நீங்கள் வந்து எல்லா சோஷியல் மீடியாலும் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் செங்கோட்டையன் வந்து சென்று தாவேகாவில் இணைந்தார் அப்படின்ற நியூஸ் வந்து டாப் ஹிட்டாக போச்சு இங்கே தமிழகத்தில். அதனால் இது வந்து என்னன்னா, இன்றைக்கி வந்து மக்கள் தெளிவாயிட்டாங்க. இந்த ஆட்சியை எப்படியோ அகற்றணும் அப்படின்ற உறுதிப்பாட்டோடு இருக்காங்க. அதில் வந்து ஒரு விஷயம் நல்லா பார்க்கணுங்க. அதாவது இந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் வந்து கண்டிப்பாக வந்து செங்கோட்டையனால் அந்த பகுதியிலேருந்து ஆகும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்களும் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க. அதில் ஒரு அந்த பர்சன்டேஜெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் பல பேர் சேர போகிறாதா தான் சொல்கிறாங்க. இன்னும் கிட்டத்தட்ட அதிமுகலேருந்து பிஜேபிக்கு தான் போவாங்கன்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஒரு
கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது எப்படி போட்டாலும் வந்து ஒரு 10லேருந்து 15 பேர் வந்து முக்கியமான தலைவர்களுடன் தாவேக்கால இணைய போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது ஹிட்டு, இந்த படம் ஹிட் அப்படின்ற மாதிரி நேற்று பிளாக் பஸ்டர் மூவி மாதிரி நேற்று வந்து செங்கோட்டையனோட இணைப்பு வந்து சக்ஸஸ் ஸ்டோரியாக ஆயிடுச்சு. மீடியா, சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையுமே அது பின்தொடர்ந்து இவர் போய் சேர்ந்தது. அதை தான் நீங்கள் சொன்னீங்க பாருங்க, நல்லா சொன்னார் அவர், யார், ஜெயக்குமார். இருந்தாலும் வாழுங்க அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவர் வந்து திமுகவில் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருக்காரு. அவரும் இப்போ வருவார் அப்படின்றது அதனோட முக்கியமான விஷயம், சூசகமான தகவலை தான். ஏன்னா இங்கேருந்து கண்டிப்பாக தோற்றுருவோம் அப்படின்றது எல்லாம் இப்போ தெரிஞ்சு போச்சு. அதிமுகலன்னா வெற்றி பெறது உறுதியாக கிடையாது. இப்போ வந்து என்னன்னா 2வது இடத்துக்கும் 3வது இடத்துக்கு தான் போட்டி நிலவும். யாருக்கு? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். முதல் இடம் விஜய் அப்படின்றது உறுதிப்பாட்டாக செயல்பாடுகள், கள நிலவரங்கள் உருவாகி போச்சு. ட்ரெண்டிங் அப்படி தான் போயிட்டுருக்கு. எப்படி இன்னும் போக இப்போ வந்து களத்தில் இறங்கி இவர் பிரச்சாரம் பண்ணால், இப்போ புதுச்சேரி போகிறாரு, அடுத்த இதில் கேட்டிருக்காங்களா, சென்னையில் கேட்டிருக்காங்க, சென்னைக்கு பிரச்சாரம் பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வேற எங்கேயோ அதை தாண்டி ரோட் ஷோவோட கேட்டிருக்காங்க. அங்கே என்னால் வந்து ட்ரெண்டிங் எப்படின்னு கேட்டிங்கன்னா, போ வந்து ஓட்டு வந்து பிக்கப் ஆகிடும். கிட்டத்தட்ட 40% கிட்ட வந்து நெருங்கிடுவார். ஸோ ஆகையினால தான் நான் உறுதியாக என்ன சொல்கிறேன், 120லேருந்து 125 சீட்டுக்கு வந்து தாவேக்கா வந்து வெற்றி பெறும். அதனால தான் அவங்க தெளிவாக என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு கூட்டணியே தேவையில்லை அப்படின்ற நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. இது வந்து பெருத்த அடி. எடப்பாடியை விட்டுருங்க, அவர் வந்து ஆல்ரெடி அவங்க வந்து வீக்காக இருக்காங்க. இது வந்து திமுகவுக்கு பெருத்த அடி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.